வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். அப்படின்னா என்னங்க, இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தரமாகவும் குறைந்த விலையிலையும் வாங்கிக்கலாங்க. நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கூட வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற முட்டைங்க, எக்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்குன்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாத்துக்கும் மைண்டில் வருவது, ஹோட்டலுக்கு போனால் நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ற இந்த ஆஃப் ஆயிலுங்க. ஆஃப் ஆயிலில் என்ன பெனிஃபிட் பார்த்தோம்னா, இதில் கார்போஹைட்ரேட்டு அப்படியே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கண் ஆரோக்கியம், முட்டையில் கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆக்சிஜனேற்றம் கொண்ட லுட்டீன் மற்றும் ஜியாக்சாந்தின் அப்படிங்கிற அமிலம் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம கண்ணை பார்வை நல்லா வச்சுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3ங்கிறது மீனில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விட்டமின், அது முட்டையிலையுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் போலேட், வைட்டமின் B2, மூளை மற்றும் முதுகுத்தண்டு சம்மந்தமான வளர்ச்சிக்கு இது பயன்படுதுங்க. அப்புறம் முட்டையில் பல வைட்டமின்கள் இருந்தாலும் முக்கியமாக பார்க்க போகிறது ஒமேகா, கோலின் மற்றும் B2. இந்த மூணுமே உடம்புக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்குதுங்க. இதில் புரதம் இருக்குது. புரதத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளைக்கரு, அந்த வெள்ளைக்கருவில் அதிகப்படியான புரதம் இருக்குங்க. அப்புறம் கோலின்கிற ஒரு ஆசிட் இருக்குது, அது உடம்புடைய தசை சுருக்கத்தை பார்த்துக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் K இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இதில் A, E, D அண்ட் K விட்டமின்ஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. முக்கியமாக கால்சியம், அயனு, பொட்டாசியம் இதெல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு பார்த்தோன்னா, இதை சில குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சுமே அப்படியே பாயில் பண்ணி கொடுத்தோம்னா ஃபுல் எனர்ஜி எதுக்கு போகும்னா குழந்தைக்கு போகுங்க. அது மட்டும் இல்லைங்க, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பாயில் பண்ணி சாப்பிடாது. நம்ம என்ன பண்ணலாம், பாயில் பண்ணி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் மிளகும் உப்பு போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சளி இருந்தாலோ இல்லை மற்றபடியான இருமல் இருந்தாலோ இது கிளியர் ஆகுங்க. முட்டைன்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு இயற்கை முடிவில் இருக்கக்கூடிய ஒரு முட்டை. இதில் நம்ம முக்கியமாக குழந்தைங்களாம் வயசுக்கு வந்துட்டுனா பார்த்தாங்கன்னா நாட்டு முட்டை கொடுப்பாங்க. அதுக்குன்னா உடலை வலு சேர்க்கறதுக்கு தாங்க. ஸோ தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவோம்.